This video is sponsored by Buy More Shopping app. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவியில வெந்தய பவுடரோட பயன்களை பத்தி தான் பார்க்க போறோம். நாம் பயன்படுத்தும் சமையலறை பொருட்கள்ல பல மூலிகைகள் உள்ளன. அந்த அற்புதமான மூலிகைகளை நாம் சரியான அளவுகள்ல பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உடல்ல மாற்றம் ஏற்படும். அதுல முக்கிய நன்மைகளை தரக்கூடிய மூலிகை தான் வெந்தயம். இந்த வெந்தயம் ஒரு குளிர்ச்சி வாய்ந்த பொருள், மேலும் ஏராளமான நன்மைகளும் நிறைந்திருக்கு. வெந்தய விதைகள் மற்றும் இலைகள் நறுமணமும் சுவையும் கொண்டவை. விதைகள் சற்று கசப்பா இருக்கும். சிறிது வறுத்து பொடி செய்து பயன்படுத்தும் போது இந்த கசப்பு குறையும். வெந்தயத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னா தியாமின், ஃபோலிக் ஆசிட், ரிபோஃப்ளோவின், நியாசின், வைட்டமின் ஏ, வைட்டமின் B6 மற்றும் வைட்டமின் சி போன்ற வைட்டமின்களும், மேலும் தாமிரம், பொட்டாசியம், கால்சியம், இரும்பு, செலினியம், துத்தநாகம், மாங்கனீஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற பல தாதுக்களும் இந்த வெந்தயத்துல நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வெந்தய பொடியோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம். முதலாவதா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் தன்மை இந்த வெந்தயத்திற்கு இருக்கு. வெந்தயத்துல சர்க்கரை உடலால் உறிஞ்சுவதை குறைக்கும் பண்புகள் நிறையவே இருக்கு மற்றும் இன்சுலினோட சுரப்பையும் ஊக்குவிக்கும். இந்த இன்சுலின் தான் ரத்தத்துல உள்ள குளுக்கோஸ ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் ஆகும். அதனால இத டைப் 1, டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு வெந்தயம் பயனுள்ளதா இருக்கும். இதற்கு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு உணவிலும் அரை டீஸ்பூன் வெந்தய பொடியை நீங்க சேர்த்தாலே போதுமானதா இருக்கும். இரண்டாவதா சிறுநீரகத்துல பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் இந்த வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தா சிறுநீரகத்துல சேரும் நச்சுக்கள் சிறுநீர் மூலமாகவே வெளியேறிவிடும். மூணாவதா மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வலியையும் குறைக்கும். இதற்கு ஒவ்வொரு முறை மாதவிடாய் ஏற்படும் போதும் வெந்தய பொடியை சாப்பிட்டு வரலாம். முதல் 3 நாட்கள்ல 2 கிராம் வெந்தய பொடியை நீங்க எடுத்துக்கொள்றது மூலியமா வலியை நீங்க பெரிய அளவுல குறைக்க உதவும். அடுத்ததா அதிக கொழுப்போட அளவை குறைக்கும். வெந்தயத்துல அதிக நார்ச்சத்து இருக்கிறதால உணவின் மூலமா நீங்க வெந்தய பொடியை வழக்கமா எடுத்துக்கொள்றது மூலியமா போதுமான LDL-ஓட அதாவது கெட்ட கொழுப்போட அளவை குறைக்க உதவும். அடுத்ததா எடை இழப்புக்கும் இந்த வெந்தயம் உதவும். ஒரு ஆரோக்கியமான வயிறு என்பது நல்ல செரிமானம், குறைந்த வீக்கம், நச்சுக்கள் இல்லாமல் இருப்பதுதான் ஒரு நல்ல ஆரோக்கியமான வயிறு. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது 1 டீஸ்பூன் வெந்தய பொடியை 1 கப் வெதுவெதுப்பான நீர்ல கலந்து குடித்தாலே போதும். இது மலச்சிக்கலை கட்டுப்படுத்த சிறந்த கஷாயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம வயிற்று மற்றும் குடல் புண்களையும் ஆற்றவும் உதவுது. மேலும் நெஞ்செரிச்சலையும் குறைக்கும். தாய்ப்பாலை அதிகரிக்க உதவும். தாய்மார்கள் வெந்தயம் கலந்த தேநீரை குடித்தால் போதுமான அளவு தாய்ப்பால் சுரக்கும். அடுத்தது உயர் ரத்த அழுத்தத்தையும் இந்த வெந்தயம் கட்டுப்படுத்தும். பொட்டாசியம் மற்றும் சோடியம் இந்த வெந்தயத்துல அதிகம் இருப்பதால தினமும் இந்த வெந்தய பொடியை உட்கொள்ளும் போது உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும். அடுத்ததா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதிக ரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ராலை கட்டுக்குள்ள வைப்பதால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த வெந்தயம் உதவும். அடுத்ததா பெருங்குடல் புற்றுநோயை தடுக்கும். வெந்தயத்துல சாபோனின்ஸ் இருக்குது. இதனால பெருங்குடல்ல கழிவு தங்காமல் இருக்க உதவுவதால புற்றுநோய் பாதிப்பை முற்றிலுமா தடுக்க இந்த வெந்தயம் உதவும். என்ன நண்பர்களே, வெந்தய பொடியோட பயன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இதை பயன்படுத்தி பலனை அடையுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.